அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, மத்திய பிரதேசத்துல 1992 நடக்குது. பிஹெச்பி அலுவலகம், பிஹெச்பினா விஸ்வ ஹிந்து பரிஷத்துங்கிறோம்ல, அதனுடைய அலுவலகத்துல குண்டு வெடிக்குது. அதுல ஒருத்தர் சாவுறான், 2 பேர் காயமாகறாங்க. உள்ள போய் பார்த்தா தயாரிப்பு நடந்துகிட்டு இருக்குது. உள்ள போய் பார்த்தா என்ன இருக்கு, அங்கேயும் மெட்டீரியலோட கைப்பற்றுறாங்க. இது மாதிரி நடக்கிறது. அப்ப எதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வர்றேன், இந்த வேலைகளை செய்பவர்கள் யார்? இவ்வளவு தெளிவான சான்றுகள் உங்களுடைய ரெக்கார்டுகள்ல உள்ளதான் நான் பேசுகிறேன். அரசாங்கத்து ரெக்கார்டு நீங்க மறைக்க இயலாது. போலீஸுடைய ஆவணங்கள்ல, டைரிகள்ல உள்ள செய்திகளை தான் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இவ்வளவு பேரை கையுமையுமா மாற்றாங்களே, ஏன் அவர்கள் பக்கம் உங்களுடைய சந்தேகம் திரும்பவில்லை? எதற்காக ஒரு அப்பாவி சமுதாயத்தின் மீது ஒட்டுமொத்தமாக பழி போடுகிறீர்கள்? அதே மாதிரி தானேங்கிறது மராட்டிய மாநிலத்தில் உள்ள ஒரு ஊரு, முஸ்லிம்கள் நிறைஞ்ச ஒரு ஊரு. அந்த ஊர்ல உள்ள ஒரு தியேட்டர்ல என்ன செய்யறாங்க, குண்டு வைக்கிறாங்க. அதை அப்போ உள்ள அரசாங்கம் விசாரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா, அதுல யார் வச்சான்னு போகும்பொழுது எங்க போய் முடியுதுன்னு கேட்டா, மங்கேஷ் தினகர் நிகாம், இது முஸ்லிமா, மங்கேஷ் தினகர் நிகாம்னு ஒருத்தன், ரமேஷ் ஹனுமந்த் காத்ரி இவன் ஒருத்தன், சந்தோஷ் ஆங்கரே இவன் ஒருத்தன், விக்ரம் பவே இவன் யாரு, முஸ்லிமா இல்ல, முஸ்லிம் பேர் கிடையாது. இவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் காரன். இந்த 4 ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் இந்த தானேங்கிற ஊர்ல உள்ள தியேட்டர்ல குண்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லி அதுல ஆதாரத்தோட எடுக்கிறாங்க. எப்படி ஆதாரம் எடுக்கிறாங்க, அவங்கள சந்தேகத்தின் பேர்ல, சாட்சியத்தின் பேர்ல கைது பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுடைய வீடுகள்ல சோதனை பண்றாங்க. வீடுல சோதனை பண்ணா அமோனியம் நைட்ரேட் இருக்கு இல்லையா, பாக்கெட்டா வச்சு மூட்டையில கட்டி வச்சிருக்கிறாங்க. அமோனியம் அதான் வெடிகுண்டுக்கு பயன்படக்கூடியது, பெங்களூர்ல அதான் வச்சானுவோம். அதே மாதிரி 20 டெட்டனேட்டர் இருக்கிறது, அதான் வெடிக்க செய்யறது. குண்டு தயாரிக்கிறதா இருந்தா என்ன மருந்தா இருந்தா டெட்டனேட்டர் வச்சா வெடிக்க வைப்பானுவோம். டெட்டனேட்டர் இருக்கிறது 20 இருக்கிறது. ஜெலட்டின் குச்சிகள் அடிக்க இருக்கிறது. டைமர்னா டைம் வச்சு கரெக்டா வெடிக்கிறது. 10 நிமிஷம் கழிச்சு வெடிக்கணும்னு வச்சா 10 நிமிஷம் கழிச்சு ஆன் ஆயிக்கணும். அந்த மாதிரி டைமர்கள், வோல்டேஜ் மீட்டர்கள், 2 ரேடியோ சர்க்யூட், ஒரு ரிமோட் கண்ட்ரோல், ஒரு ரிவால்வர், 92 ரிவால்வர் போடக்கூடிய குண்டு தோட்டா, இவ்வளவு சாமானும் எங்க கிடக்குறான்? இந்த 4 பேர் பிடிக்கிறான்ல, தானேங்கிற தியேட்டர்ல குண்டு வைக்கிறாங்க. 4 பேரை பிடிக்கிறான். 4 பேர் வீடுகளில் சோதனை பண்ணும்போது துப்பாக்கி கிடைக்குது, குண்டு கிடைக்குது, ரிமோட் கிடைக்குது, ரேடியோ சர்க்யூட் கிடைக்கிறது, அது போக ஜெலட்டின் கிடைக்கிறது, டெட்டனேட்டர் கிடைக்கிறது, அமோனியம் நைட்ரேட் கிடைக்கிறது. இவ்வளவும் கிடைச்சிருக்கிறது. இவன்கள் ஏன் எல்லா இடத்துலையும் கொண்டு வச்சிருக்க மாட்டான் அப்படின்னு ஏன் சிந்திக்க கூடாதுன்னு இருக்கிறாங்க. தெளிவா இருக்கிறாங்க. அது பாட்டு நீ பாட்டு வச்சுட்டு இருப்பா, உன் பக்கம் வரவே மாட்டோம், எல்லாம் நம்ம பாய் தரல போட்டு முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தத்தை இந்த மத்திய மாநில புலனாய்வு துறைகள் சங்பரிவார பயங்கரவாதிகளோடு செய்து கொண்டு நம்ம மேல தொடர்ந்து பழி போட்டுக் கொண்டே வர்ற காட்சியை பார்க்கிறோம்.